வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நாம் நாயன்மார்களில் 5வது நாயன்மார் விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைக்கிறதுக்கு இவர்தான் காரணமானவர். இவர் இல்லை அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. அதாவது சிவன் அடியார்கள், சிவனே உயிர், சிவனுக்கு பக்தி செய்வது, சிவனுக்கு கடமை செய்வதுவே வாழ்க்கை நோக்கம், அதற்குத்தான் இந்த பிறவி அப்படின்ற வாழ்ந்து காமிச்சவங்க 63 நாயன்மார், எல்லா ஜாதிகளில் இருந்தும். இந்த விரண்மிண்ட நாயனார் கூட கேரளாவில் பிறந்திருக்கிறார். பார்த்துக்கோங்க, செங்குன்றூர் அப்படின்ற ஊர் கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளாவில் இருந்து பிறந்தாலே முக்தி தரும் திருவாரூருக்கு வந்து பணிவிடை செய்கிறார் இந்த விரண்மிண்ட நாயனார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த காலத்துலலாம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது, பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஆனால் கேரளாவில் பிறந்த ஒருத்தர் திருவாரூருக்கு வந்து சிவன் சேவை செய்கிறாரு. தியாகராஜர் மூர்த்திக்கு திருவாரூர் பிறந்தாலே முக்தி. கண்டிப்பாக அற்புதமான அந்த திருக்கோவில், தேர், ஆழித்தேர் அப்படின்னு 63 நாயன்மார்கள் பலர் இந்த கோவிலுடன் சிறப்புற்றிருக்கிறாங்க. வேறு எந்த கோயிலையும் உள்ள நாயன்மார்கள் வாழ்க்கை இந்த கோயில் மாதிரி வேறு எந்த கோயிலும் தொடர்பு கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருக்கோயில். அதனால் கண்டிப்பாக முடிந்தால் போயிட்டு வாருங்க. ஏதோ ஒரு புண்ணியம், வருஷம் போயிட்டு வர முடியுது. நான் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையின் காரணமாக திருவாரூருக்கு போகும்போதெல்லாம் கோயில் சென்று பார்த்து தரிசிப்பதுண்டு. அதனால் இந்த விரண்மிண்ட நாயனார் ஏன் முக்கியம் பெறுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திருவாரூரில் இருந்து சிவனடியாராக இவர் சிவனுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது திருவாரூருக்கு போனீங்க அப்படின்னா, கிழக்கு கோபுரம் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குது. பெரிய ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போன உடனே வீதி விடங்கர் விநாயகர் சன்னதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை தாண்டி நீங்கள் நேராக போகிறப்போ அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கும், கருங்கல்லில் பில்லர்ஸ். ஏன் அந்த மாதிரி நடுவில் பில்லர்ஸ் இருக்குன்னு அது அப்படியே பாதியிலே நிற்கிது அந்த மண்டபம் கட்ட முடியாமல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் வீடியோவில், நீங்கள் பாருவீங்க. ஸோ அந்த தேவாசிரிய மண்டபம் அதனுடைய கண்டிஷன் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் வெளியில் இருந்து வீடியோ எடுத்தேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு சிறப்புற்ற சரித்திரம், கலை. மேலே அந்த ரூஃப்லலாம் அற்புதமான பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் ஒரு சுவாமிஜியோட போயிருந்தப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சுவாமிஜியின் மூலமாக நானும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் சொல்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், மேபி ஒரு 13-12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உள்ளே சென்று பார்ப்பதற்கு அந்த பாக்கியம் கிடைச்சப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ சிறப்பான விஷயங்கள், அது ஒரு பொக்கிஷமாக நான் வைத்திருக்கேன். ஆனால் அது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்க வருத்தமாக இருந்தது. இந்த தேவாசிரிய மண்டபம். ஸோ அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இந்த சிவனடியார்கள், இந்த விரண்மிண்ட நாயனார் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க, பாருங்கள். இவர் தான் விரண்மிண்ட நாயனார். கை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துக்கிட்டு இருக்கிற இவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஸோ அந்த மண்டப வாசலில் சிவனடியார்கள் இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் நுழைகிறாரு தியாகராஜரை தரிசிப்பதற்கு. நேராக சிவனை பார்ப்பதற்கு செல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த விரண்மிண்ட நாயனாருக்கு ரொம்ப ஆச்சரியம், கோபம் வருது. இந்த சிவனடியார்களை, அதாவது அந்த சிவனடியார்களோடு தான் இவரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விரண்மிண்ட நாயனார் சிவனடியார்களை மதிக்காமல் சுந்தரமூர்த்தி நாயனார் நேராக அங்கே போகிறத பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. சிவனடியார்களுக்கு ஒரு வணக்கமோ இல்லை எதுவுமே சொல்லிக்காமல் கண்டுக்காமல் இவர் நேராக சிவனை கும்பிட போகிறாரு அப்படின்னு அவரை புறந்தள்ளுவதாக கோவிச்சுக்கிறார். அந்தளவுக்கு சிவனடியார்களை மதிக்காத சுந்தரரை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு அவ்வளோ கோபம் வர்றாரு. அதாவது சிவன், அதனால தான் என்னமோ நம்ம 63 நாயன்மார்களுக்கு எவ்வளோ மரியாதை பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது. ஸோ அவ்வளவு பக்தி வச்சுருக்காரு. யார் மேலேன்னா சிவனுக்கு அடியாராக இருக்கும் சிவனடியார்களுக்கு. அவங்கள சிவனடியார்களை கண்டுக்காமல் சுந்தரர் போகிறாரு அப்படின்றது தான் இவருடைய வருத்தமே. சிவனடியார்களை நாம் போற்ற வேண்டும் அப்படின்றது இவருடைய சிந்தனை.
விரண்மண்ட நாயனார் அப்படி பண்ணாமல் போன சுந்தரரை இது பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு. அன்று இரவு அது அவருக்கு நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது இவருடைய ஸ்டோரியில். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, முக்கியமான விஷயம் அவர் வந்து சிவனடியார்களை மதிக்க வேண்டும், சிவனுக்கு தொண்டு பண்ணும், சிவனடியார்களை மதித்து சிவனை வழிபட வேண்டும் அப்படின்றது விரண்மண்ட நாயனாருடைய கொள்கையாக இருந்தது. அதனால் சிவன் அவருடைய கனவுல தோன்றி, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கனவுல தோன்றி, இந்த மாதிரி நீ நேராக என்னை பார்ப்பதற்கு வந்ததுனால சிவனடியார்களை நீ கவனிக்காமல் வந்துட்ட அப்படின்னு விரண்மண்ட நாயனார் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் நீ சிவனடியார்களுக்கு அடியாராக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த திருத்தொண்ட தொகை என்று நாம் 63 நாயன்மார்கள் பெரிய புராணம் சேக்கலார் எல்லாம் படித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய புராணம், இந்த பெரிய புராணம் வருவதற்கு காரணமாக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு வரியிலையும் பாடு பாடுறாரு. அதுதான் திருத்தொண்ட தொகை. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன். ஸோ அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அவர் பாடுறாரு. அந்த வரிகள் வந்து எடுத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணினவர் சிவன், சுந்தரமூர்த்தி நாயனர். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு அந்த வருது இல்லையா, விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அப்படின்னு. இந்த விரண்மிண்டர் நாயனார் சிவனடியார்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டதன் பேரில் சிவன் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கனவில் தோன்றி நீ பாட வேண்டும் சிவனடியார்களை அப்படின்னு வந்தது இந்த விரண்மிண்டர் நாயனார் காரணமாக தான். அதனால தான் திருவாரூர் போனீங்க அப்படின்னா அந்த கிழக்கு கோபுரமாக அந்த திருவாரூர் அந்த தேவாசிரிய மண்டபத்தையும் தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தில் வரும்போது லெஃப்ட் சைடில் கோபுர என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிற அதையும் பாருங்கள். லெஃப்ட் சைட்லேயே இருக்குது விரண்மிண்ட நாயனாருக்கு ஒரு சன்னதி, கோபுரத்திலேயே இருக்குது. அவ்வளோ சிறப்பு. அதுக்கப்புறம் தான் கொடிமரம் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்ப்பீங்க. அந்த கோபுரத்தை தாண்டி கொடிமரம் வரும் திருவாரூர் கிழக்கு கோபுரம் வழியாக போனீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விரண்மிண்ட நாயனார் அடியார்க்கெல்லாம் அடியனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை திருத்தொண்ட தொகை 63 நாயன்மார்களின் பெயர்களை வைத்து அந்த குலங்களை வைத்து அவங்க ஏன் சிறப்புறாங்க அப்படின்றத பாடுறதுக்கு காரணமானவர். இவர் பாடின அந்த திருத்தொண்ட தொகையை வச்சு தான் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலை விரிவாக ராஜராஜ சோழனுடைய மந்திரியாக இருந்து நம்ம பெரிய புராணம் சேக்கலார் நமக்கு கொடுத்தார். ஸோ இந்த 63 நாயன்மார்கள் நமக்கு கிடைத்ததற்கு காரணமாக இருந்த சிவனடியார்களுக்கு நாம் எல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும், சிவனுக்கு செய்வதும் சிவனடியாருக்கு செய்வதும் சமம் அப்படின்னு நமக்கு உணர்த்தியவர் விரண்மிண்ட நாயனார். அவரை போற்றுவோம்.